بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபித்தோழியரின் சீரிய வரலாறு தோழியர் அப்படின்ற புத்தகத்திலிருந்து உம்மு சுலைம் பின்த் மில்ஹான் ரதியல்லாஹு அன்ஹா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டு 2 வாரங்கள் கூட ஆகியிருக்கவில்லை. ஹுனைன் பள்ளத்தாக்கில் பெரியதொரு படை முஸ்லிம்களுக்கு எதிரான போருக்கு தயாரானது. ஹவாசின் எனும் பதுவு கோத்திரத்தினர், தகீஃப் எனும் அவர்களின் உபகோத்திரத்தினர் எல்லாம் இணைந்து கொண்டு அழித்து ஒழிப்போம் இந்த முஸ்லிம்களை என்று போருக்கு தயாராகிவிட்டிருந்தனர். மக்காவிலிருந்து பெரியதொரு படை எழுப்பி ஹுனைன் சென்று அவர்களை எதிர்கொண்டார்கள் நபி அவர்கள். அந்த போரில் முஸ்லிம் படைகளுடன் கலந்து கொண்டு பயணம் புரிந்தார் பெண்மணி ஒருவர். அவரிடையில் உடைவாள். அதை கண்ட அவர் கணவர் நபி அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, இதோ பாருங்கள், என் மனைவி உடைவாள் ஒன்று வைத்திருக்கிறார் என்றார். அதற்கு, ஆம், வாய்ப்பு கிடைத்தால் அல்லாஹ்வின் விரோதிகளின் குடலை குத்தி கிழிப்பேன் என்று விரைந்து பதில் வந்தது. அவர் உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா. ருமைஸா பின்த் மில்ஹான் அந்நஜ்ஜாரியா என்பது உம்மு சுலைமின் இயற்பெயர். ருமைஸாவுக்கு வேறு சில பெயர்களும் உண்டு. ஆனால் வரலாற்றில் புகழ்பெற்று நிலைத்து போன பெயர் உம்மு சுலைம். எத்ரீபில் தம் கணவர் மாலிக் பின் அந்நதுருடன் மனமொப்பி வாழ்ந்து கொண்டிருந்தார் உம்மு சுலைம். இவர்களுக்கு மகன்களும் இருந்தனர். இந்நிலையில் எத்ரீபிலிருந்து மக்காவிற்கு சென்ற யாத்ரீகர்கள் முஹம்மது நபியை சந்தித்து முதல் அக்கபா உடன்படிக்கை ஏற்பட, அதை தொடர்ந்து முஸப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் எத்ரீபில் துவங்கியது. அந்த பிரச்சாரம் உம்மு சுலைமின் வீட்டு கதவை தட்ட செய்தி அவர் நெஞ்சில் சென்று பதிந்து கொண்டது. இஸ்லாத்தின் சத்தியத்தை புரிந்து கொண்ட அவர் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார். ஆனால் அவருடைய கணவர் மாலிக்குக்கு மூதாதையர்களின் பழைய வாழ்க்கை முறையை விட முடியவில்லை. இஸ்லாத்தை ஏற்றதற்கான முதல் சோதனையை எதிர்கொண்டார் உம்மு சுலைம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை உருவானது. மாலிக் தம் மனைவியை புதிய மார்க்கத்திலிருந்து மீட்டெடுத்துவிட மிகவும் பிரயாசைப்பட்டார். எதுவும் சரிவரவில்லை. உம்மு சுலைம் தமது கொள்கையில் மிகவும் உறுதியாக இருந்தார். அத்தோடில்லாமல் தம் மகன் அனஸ் இப்னு மாலிக்கையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி போதனை செய்ய ஆரம்பித்து விட்டார். மாலிக் மனைவியுடன் சண்டையிட்டார். பொறுத்திருந்து பார்த்தார். கடைசியில் கோபமாய் கிளம்பி சிரியா சென்று விட்டார். ஆனால் அவருக்கு அங்கு காத்திருந்தது மரணம். அவருடைய எதிரி யாரோ ஒருவன் அவனை கொன்றுவிட இறந்து போனார் மாலிக். இந்த செய்தி ஜயித் இப்னு சஹல் அந்நஜ்ஜாரி என்பவரை வந்தடைந்தது. அதுதான் கஸ்ரஜ் பெருங்குலத்தின் பிரிவான பனு நஜ்ஜார் கோத்திரத்தின் தலைவர் அபு தல்ஹாவின் இயற்பெயர். உம்மு சுலைம் விதவையாகி போன துக்க செய்தி அபு தல்ஹாவுக்கு துக்கத்திற்கு பதிலாய் உற்சாகத்தை அளித்தது. காரணம் இல்லாமலில்லை. அப்போதைய எத்ரீபில் உம்மு சுலைம் மிகச்சிறந்த நல்லொழுக்கமுள்ள நிறைந்த பெண்மணி, அறிவாற்றலில் மிகைத்திருந்தவர். இத்தகைய ஒரு மங்கையை மனைவியாக அடைவது பாக்கியம் என்று நிறைய ஆண்கள் ஆர்வமுடன் காத்திருந்தனர். அவர்களை தாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அபு தல்ஹா. அதற்குரிய தகுதிகளும் அவருக்கு இருந்தன. அழகானவர், அவர் சார்ந்திருந்த இனத்தின் தலைவர், ஏராளமான சொத்து, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து என்பதெல்லாம் இருக்க, உம்மு சுலைமும் அதே பனு நஜ்ஜார் கோத்திரம்தான். இவரும் அவரும் தவிர அக்கோத்தூரத்தின் மிகச்சிறந்த போர் வீரர், எத்ரீப் நகரிலேயே ஒரு அசாத்திய வில்லாளி. இத்தகைய தகுதிகள் அமையப்பெற்ற தம்மை மனமுடிக்க உம்மு சுலைமுக்கு ஆட்சேபம் இருக்க முடியாது என்று அவருக்கு திட்டவிட்டமாக தோன்றிவிட உடனே பெண் கேட்க கிளம்பிவிட்டார் அபு தல்ஹா. வழியில்தான் அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. மக்காவிலிருந்து வந்திருக்கும் முஸப் பின் உமைர் எனும் முஸ்லீம் பிரச்சாரகரால் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போல் இவரும் முஹம்மதை ஏற்றுக்கொண்டு அவரது மார்க்கத்தை தழுவியுள்ளாரே, அதனால் என்னை வேண்டாம் என்று மறுத்து விடுவாரோ? மனம் சமாதானம் பேசியது. அதெல்லாம் மறுக்க மாட்டார். அவருடைய முதல் கணவனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லையே, எனவே அது ஒரு பிரச்சனையாக அமைய வாய்ப்பில்லை என பேசிக்கொண்டு உம்மு சுலைம் வீட்டை அடைந்து அனுமதி பெற்று உள்ளே நுழைந்தார்.
அபு தல்ஹா அவர்கள். அங்கு உம்மு சுலைமின் மகன் அனஸும் இருந்தார். சுற்றி வளைக்காமல் நேரடியாக தான் வந்த நோக்கத்தை தெரிவித்து விட்டார் அபு தல்ஹா. அபு தல்ஹா, உம்மை போன்ற ஒரு கண்ணியமானவனை மனம் முடிப்பது நற்பேறு தட்டு கழிக்க முடியாது வரநீர். ஆயினும் நான் உம்மை மணந்து கொள்ள முடியாது, ஏனெனில் எனக்கு நீர் வேற்று சமயத்தவராக இருக்கிறீர் என்று பதிலும் நேரடியாக வந்தது. அபு தல்ஹாவுக்கு ஆச்சரியம், அவரால் நம்ப முடியவில்லை. மதத்தை காரணமாக கூறுவது ஒரு சாக்கு போக்காதான் இருக்க வேண்டும். அநேகமாய் தம்மை விட செல்வத்தையோ தமது கோத்திரத்தையோ சக்தி வாய்ந்த கோத்திரத்தை சார்ந்த வேறு எவரையோ அவர் முன்னரே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. உண்மையை சொல்லுங்கள், ஏன் என்னை மனம் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் உம்மு சுலைம் என்று கேட்க, வேறு காரணம் எதுவும் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்ன என்று கேட்டார். அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது என்று கேட்டார். அபு தல்ஹா, அவர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் சாட்சியாக கொண்டு பகர்கிறேன், நீங்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களிடமிருந்து ஒரு குன்றுமணி தங்கம் வெள்ளி எதுவும் பெறாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை மட்டுமே மனக்கொடையாக, அதாவது மஹராக ஏற்றுக்கொண்டு நான் உங்களை மணந்து கொள்வேன் என்று கூறினார். உம்மு சுலைமின் பதிலை கேட்டு அபு தல்ஹா மிகவும் யோசித்தார். அரிய விலை உயர்ந்த மரத்தால் செய்யப்பட்ட கடவுள் சிலை ஒன்று அவரிடம் இருந்தது. அது அவருக்கு நினைவுக்கு வந்தது. அவர் குலத்து கண்ணியத்தின் அடையாளமான அதை எப்படி துறப்பது என்று யோசிக்க, அதை புரிந்து கொண்ட உம்மு சுலைம், அபு தல்ஹா, நீங்கள் கடவுள் என்று வணங்கும் அந்த சிலை பூமியிலிருந்து முளைத்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே என்று கேட்டார். ஆம். ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை சிலையாக வடித்து தாங்கள் கடவுள் என்கிறீர். மீத பகுதிகளை எடுத்து சென்றவர்கள் நெருப்புக்காக அதை பயன்படுத்தி குளிர்காயவோ சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறார்கள். இது தங்களுக்கு விந்தையாகவோ சங்கடமாகவோ தோன்றவில்லையா? அபு தல்ஹா, மீண்டும் கூறுகிறேன், தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே தாங்கள் எனக்கு அளிக்கும் மஹர். பலமான யோசனைக்கு பின் இணங்கினார் அபு தல்ஹா. நான் முஸ்லீம் ஆக வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க, கூறுகிறேன், மிக எளிது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்று சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தாங்கள் வாயால் சாட்சி பகர வேண்டும். அவ்வளவே. வீட்டிற்கு சென்றதும் தங்களது சிலைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள். வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன். முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி பகர்கிறேன். பூரண திருப்தியுடன் இஸ்லாத்தினுள் அடியெடுத்து வைத்தார் அபு தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த சில நாட்களில் இருவருக்கும் திருமணம் நிகழ்வுற்றது. அதற்கு முன் யாரும் கேள்விப்பட்டிராத விசித்திரம் இல்லையாது. வியந்தது மதீனா நகரெங்கும் அதே பேச்சு. உம்மு சுலைம் அடைந்ததை போல் சிறப்பான மனக்கொடையை இதுவரை எந்த பெண்ணுமே பெற்றதில்லை. தன்னை மணக்க விரும்பியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமே போதும் என்று கேட்டு வாங்கியிருக்கிறார். என்ன சிறப்பு! வரலாற்று புகழ்மிக்கது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை. நபி அவர்களை அக்கபாவில் சந்தித்து சத்திய பிரமாணம் செய்த 75 பேர் கொண்ட குழுவில் முக்கியமானவர்கள் அபு தல்ஹாவும் அவருடைய மனைவி உம்மு சுலைமும். அன்றைய உடன்படிக்கையின் போது யத்ரீபில் ஏற்பட்டிருந்த முஸ்லிம் சமூகத்திற்கு 12 பேர்களை தலைவராக நியமித்தார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுள் அபு தல்ஹாவும் ஒருவர். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம். வாஹ்ரதவ் அனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.